அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்று பூஜை பாஸ்கெட் பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 2ல் என்ன பண்ணலான்ட்டு பார்ப்போம். பார்ட் 2ல் இந்த மாதிரி பின்னிட்டே வந்து 4 லைன் பின்னிருக்க சொன்னேன். அந்த 4 லைனையும் ஒவ்வொரு லைன் முடிஞ்ச உடனே ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். ஏணிப்படி முடித்து எப்படி பண்ணணுன்ட்டு என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன். அதை பார்த்து கற்றுக்கோங்க. இப்போ இந்த ஏணிப்படி முடித்து எப்படி போடணும் அப்படின்றத பாருங்கள். மேலே உள்ள வயரை லூஸ் படுத்தி 1 இன்ச்சு மேலே இழுத்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரை அந்த லூப்புக்குள்ளே வச்சு கீழேயும் மேலேயும் டைட் வச்சோமாக்கும் நம்மளுக்கு நாட் கிடச்சிரும். ஒரே ஈவனாக லைனாக வரும். அதுக்காகத்தான் ஏணிப்படி முடிச்சு. அதுக்கடுத்து ரன்னிங் வயரை அடுத்த நாட்டில் இருந்து லூப் ஃபார்ம் பண்ணி ஆரம்பிக்கணும். அதே முடிச்சில் ஆரம்பிக்கக்கூடாது. அதுக்கு அடுத்ததில் ஆரம்பித்து லைனாக போட்டுட்டு வரணும். இப்படி ஒவ்வொரு லைனும் 4 லைன் வரைக்கும் போட்டு முடிச்சுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டு முடிக்கணும். தொடர்ந்து இப்படி சுற்றி போட்டுகிட்டே வாங்க. தொடர்ந்து அப்படியே போட்டு முடிச்சுட்டு அடுத்து ஏணிப்படி முடித்து எப்படி போடணுன்றதை பார்ப்போம். மேல் வயரை லூஸ் படுத்திக்கிறணும். லூஸ் படுத்திட்டு கீழே இழுத்துட்டு அதுக்கடுத்து மேலே 1 இன்ச்சு தூக்கணும். 1 இன்ச்சு லூஸ் படுத்தணும். லூஸ் படுத்திட்டு லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரை வந்து ரெட்டையம் அடித்து அந்த லூப்புக்குள்ளே வைக்கணும். வச்சுட்டு கீழே பின்னாடி இருக்கிற வயரை அந்த லூப்பில் கோர்த்துட்டு கீழே உள்ள வயரை நல்லா இழுத்து டைட் வைக்கணும். மேலே உள்ளதை லைட்டாக இழுக்கணும். ரொம்ப இழுத்து டைட் வச்சோமாக்கும் நாட்டு குட்டியாக போயிடும். அதனால் மெதுவாக இழுத்து டைட் வைங்க. அதுக்கடுத்து 4 லைன் போட்டு முடிச்சுட்டு நம்ம ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுடலாம். ரன்னிங் வயரை கட் பண்ணி விட்டுட்டு அந்த வயரை சைடில் கோர்த்து விட்டுறணும். கோர்த்து விட்டு இப்போ ஒவ்வொரு இந்த பிங்க் கலர் வயரு 6 வயர் இருக்கும். ஒவ்வொரு இதுலேயும் ஒயிட்டுக்கு இடையில 6 வயர் இருக்கும். அந்த 6 வயரில் 2 வயராக எடுத்து நாட் போடணும். 3 நாட்டு வரும். அந்த மாதிரி 3 நாட்டு போடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வயரையும் எடுத்து ரன்னிங் வயர் இல்லாமல் சுற்றி ஒரு 3 முடிச்சா போட்டுட்டு வாங்க. முடிச்சு போட்டு அடுத்து வந்து எக்ஸ் மாதிரி வரும் 2 பக்கமும். அதில் 2 நாட்டு போடணும். இப்போ இந்த 3 முடிச்சுக்கு இடையில 2 எக்ஸ் மாதிரி வருதுல்ல, அதை 2 நாட்டு போட்டுருங்க. இந்த 2க்கு இடையில 1 நாட்டு, அது 2 நாட்டுக்கு இடையில 1 நாட்டு. போட்டு அது 2க்கு இடையில 1 நாட்டு எக்ஸ் மாதிரி வருதுல்ல, 2க்கு இடையில 1 நாட்டு வந்துடும். போட்டுறணும். இப்போ நம்மளுக்கு ஒரு இதழ் மாதிரி கிடைக்கும். அதுக்கடுத்து இப்போ சைடில் 3 வயர் இருக்கும். அந்த 3 வயரை ஒயிட் வயரை வச்சு இப்போ நம்ம பின்னிடணும். ஃபஸ்ட்டு இதை ஒயிட் வச்சு பின்னுறோம். அடுத்து செகண்ட் வயர் பின்னணும்.
அப்படி சுற்றி எல்லா பக்கமும் ஃபஸ்ட்டு 3, 2, 1 அந்த மாதிரி ரோஸ் கலர் ஒயர் பின்னிட்டு, அந்த 3 ஒயரு சைடில் வரும்ல, அதை ஒயிட் கலர் ஒயரை வச்சு 3 நாட் போட்டுட்டு, நம்மளுக்கு ஒரு இதழ் மாதிரி ஒரு 6 இதழ் கிடைக்கும். இந்த மாதிரி போடுறப்ப அடுத்து இந்த 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட்டு, அதுக்கடுத்து நடுவுலேயும் சைட்லேயும் இருக்கிறதுக்கு 2 நாட்டுக்கு இடையில ஒரு நாட் போடணும். அதுக்கடுத்து இந்த மாதிரி சைடில் உள்ள ரோஸையும் ஒயிட்டையும் ஒரு நாட் போடணும். அதுக்கு மேலே உள்ளது ஒரு நாட்டு, 3 நாட்டு வரும். நாலு அடி ரோஸ் கலர் ஒயர் கட் பண்ணனால பத்தலை, 4.5 கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு அதுக்கடுத்து பிங்க் வரும்ல, அது ஒரு நாட்டு. அதுக்கடுத்து மேலே ஒயிட் வரும். அந்த ஒயிட்டையும் சேர்த்து ஒரு நாட் போட்டால் ஒரு கூவுற மாதிரி நம்மளுக்கு இதழ் கிடச்சிரும். அடுத்தது சைடில் உள்ளதை பின்னி வைக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து 3 ஒயர் வருதில்ல, 3யும் 3 நாட் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த சைடும் 3 நாட் போட்டுக்கிறணும். மூணு நாட் போட்டு ஒயிட்டும் ஒரு நாட் போட்டால் நம்மளுக்கு ஒரு இதழ் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரி 6 பக்கமும் 6 இதழ் போட்டு முடிச்சிருங்க. மேலே ஒயிட்டாக 2 இதுவும் சேர்ந்து வர்றது ஒயிட் கலரில் வந்துடும். இந்த மாதிரி முடிச்சிருங்க. சுற்றி எல்லா பக்கமும் அதே மாதிரி போட்டு முடிச்சுட்டு அப்புறம் பரட்டி விட்டு கோர்த்துடணும். பரட்டிட்டு நம்ம கோர்க்கணும். ஒவ்வொரு சைட்லேயும் அந்த இதழ்கள் தகுந்த மாதிரி நம்ம வெளிப்பக்கம் தெரியாத அளவுக்கு கோர்த்து விட்டுறணும். இப்படி உள் பக்கமாக வெளியே எடுத்துட்டு கோர்க்கணும். இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்மளுக்கு கரெக்டாக எந்த சைடு கோர்க்க வருதோ அது தகுந்த மாதிரி வயர்களை ஃபுல்லாக கோர்த்து முடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு பூஜா பாஸ்கெட் கிடச்சிரும். அதுக்கடுத்து நம்ம கைப்பிடி போடுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஓரமாக ஒதுக்கி அந்த வயரை கோர்த்தமாக்கும் நம்மளுக்கு ஈஸியாக கோர்த்துடும். லைனாக ஒவ்வொரு வயரையும் கோர்த்து விடணும். ஒவ்வொரு லைனும் மாறி மாறி
எல்லா பக்கமும் கோர்த்து விட்டுருங்க. மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வயரையும் கோர்த்து விட்டுருங்க. கோர்த்து முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பிட்டு உள் பக்கத்தை வெளியே எடுத்து விட்டுட்டு கைப்பிடி போடணும். கைப்பிடிக்கு உங்களுக்கு என்ன கைப்பிடி தெரியுமோ, நான் புது மாடல் முறுக்கு கைப்பிடியிலே கொஞ்சம் வித்தியாசமாக பின்னிருக்கிறேன். புது மாடல் கைப்பிடி அதையும் பார்த்து கற்றுட்டு நீங்களும் பழகிக்கோங்க. இப்போ இந்த கோர்த்து வயரெல்லாம் கட் பண்ணி விட்டாச்சு. அடுத்து கைப்பிடிக்கு 3 அடியில் 2 வயர் கட் பண்ணிக்கோங்க. 2 வயர் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு இதழில் 4 இது போட்டிருக்கோம்ல, கீழே 4 லைன் பின்னிருக்கோம். அதில் ஈவனாக வச்சு 4வது லைனில் வயரை 2 வயரும் கோர்த்து வச்சுருங்க. அதுக்கடுத்து ரன்னிங் வயர் எடுத்துக்கிட்டு நம்ம முறுக்கு கைப்பிடி பின்னுவோம்ல, அதே மாதிரி ஒரு சைடு லூப் வச்சு வயரை உள்ளே இருக்கிற வயரை வெளியே எடுத்து விடணும். அதுக்கடுத்து இந்த ஒரு சைடு வயரு உள் வயரில் நம்ம சுற்றி எடுக்கணும். இதுதான் இந்த கைப்பிடி, முறுக்கு கைப்பிடி. ஒரு பக்கம் மட்டும் இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டுட்டு அதை அப்படியே மடக்கி லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரை ஒரு சுற்றிட்டு இந்த மாதிரி லூப் ஃபார்ம் பண்ணி வயரை உள்ளேருந்து எடுத்துட்டோம். அடுத்து இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற வயரில் ரன்னிங் வயரை இப்படி ஒரு சுற்றி லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ரைட் ஹேண்டில் இருக்கிற வயரை உள்ள எடுத்து எடுத்துட்டு அதுக்கடுத்து டைட் வைக்கணும். அடுத்து லெஃப்ட் ஹேண்டில் இப்படி ஒரு சுற்றி எடுக்கணும் ரன்னிங் வயரை. அடுத்து சுற்றிட்டு நல்லா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த ரைட் ஹேண்டில் இருக்கிறத அந்த லூப்புக்குள்ளேருந்து வெளியே எடுத்து டைட் வைக்கணும். அடுத்து இந்த சைடு இந்த வயரை சுற்றி கொண்டு பிடிச்சிக்கிறணும் லெஃப்ட் ஹேண்டை வச்சு. இதே மாதிரி தான் மாற்றி பின்னிகிட்டே வாங்க. இப்படி சுற்றி கொண்டு வச்சுக்கோங்க. லூப் ஃபார்ம் பண்ணி அந்த உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டு டைட் வச்சுட்டு இதை இந்த சைடு ஒரு சுற்றி பிடிச்சிக்கிறணும். பிடிச்சிக்கிட்டு அடுத்து லூப் ஃபார்ம் பண்ணணும். அப்படி டைட் வச்சுட்டு அதை மடக்கி இந்த பக்கம் சுற்றி கொண்டு லெஃப்ட் ஹேண்டில் இப்படி கொண்டு பிடிச்சிக்கோங்க. சுற்றி வச்சு அதுக்கடுத்து லூப் ஃபார்ம் பண்ணி இந்த வயரை டைட் வைக்கணும். திருப்பி சுற்றணும் லெஃப்ட் ஹேண்டில். அப்படி சுற்றி இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு அடுத்து லூப் ஃபார்ம் பண்ணணும். இந்த கைப்பிடி நல்லா அழகாக தான் இருக்குது. முறுக்கு கைப்பிடி நடுவில் ஒரு மாதிரி வளைஞ்சு இருக்கும். இதில் நல்லா வழுவழுப்பாக இருக்குது. இதையும் போட்டு பழகிக்கோங்க. அப்படி லூப் ஃபார்ம் பண்ணி இழுத்துட்டு இந்த வயரை 2 வயரை சுற்றி இந்த கையில் பிடிச்சிக்கணும். லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணணும். திருப்பி இந்த கையில் சுற்றி பிடிச்சிக்கோங்க. திருப்பி லூப் ஃபார்ம் பண்ணி அந்த வயரை உள்ளேருந்து வெளியே எடுத்துடணும். இந்த சைடு பிடிக்கணும். இதே மாதிரி தொடர்ந்து பின்னணும். நல்லா இழுத்து டைட் வச்சுக்கோங்க. இப்போ பார்க்க அழகாக இருக்குது. அதே மாதிரி இப்படி மடக்கி கொண்டு வாங்க. மடக்கி கொண்டு இதை ஒரு சுற்றி எடுத்துக்கோங்க.
மாதிரி ஃபார்ம் பண்ணி உள்ள வயரை வெளியே எடுத்து விட்டு டைட் வச்சு அதை அப்படியே மடக்கி இந்த சைடு லெஃப்ட் ஹேண்டை சுற்றி வயரை அப்படியே கொண்டு வந்து நம்ம பிடிச்சிக்கிறணும். திருப்பி இந்த மாதிரி எடுத்து போகணும். திருப்பி இங்கிட்டு ஒரு சுற்று சுற்றணும். இப்படி ஒரு சுற்று மடக்கி வச்சு சுற்றுங்க. அப்படி அப்படியே மடக்கி அந்த மாதிரி மடக்கி எடுத்து இந்த சைடு கொண்டு வந்து ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு அப்படியே பெருவிரலை வச்சு அமுக்கிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி அந்த உள்ள வயரை வெளியே எடுத்து அந்த வயரை அப்படியே ஒரே மடக்கி கொண்டு வாங்க. இப்போ நம்ம முறுக்கு கைப்பிடிக்கு மடக்கும்ல அதே மாதிரி மடக்கி எடுத்துக்கோங்க. இப்படி சுற்றி கொண்டு வந்து லூப் ஃபார்ம் பண்ணி வயர் உள்ளேருந்து எடுத்து டைட் வச்சுட்டு அதை அப்படியே ஒரு மடக்கிட்டு லெஃப்ட் ஹேண்டில் ஒரு சுற்றுறோம். இங்கே முறுக்கு கைப்பில் 2 பக்கமேவும் லூப் ஃபார்ம் பண்ணி வயரை மடக்கி எடுப்போம். இங்கே வந்து ஒரு பக்கம் மட்டும்தான் லூப் ஃபார்ம் பண்ணி செய்கிறோம். அதுதான் இந்த வயர் கூடையில் இந்த கைப்பிடியில் டிஃப்ரெண்ட்டு. ஒரு பக்கம் சுற்றுறோம், ஒரு பக்கம் லூப் ஃபார்ம் பண்ணி அந்த வயரை எடுக்கிறோம். இதே மாதிரி தான் தொடர்ந்து போட்டுட்டு முடிக்கணும். நான் 2 அடி இந்த பூ கூடைக்கு எடுத்தேன். அது பத்தலை, நீங்கள் 3 எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுற்றிட்டு பெருவலை வச்சு அமுக்கி பிடிச்சிட்டு லூப் ஃபார்ம் பண்ணி டைட் வைக்கணும். வேங்க இப்படி நல்லா வலுவலுப்பாக இருக்கும். அதை அப்படியே முடிஞ்சு ரன்னிங் வயரை கட் பண்ணிவிட்டு இப்போ எந்த சைடு நம்ம பின்னிருக்கோம்ல அதுக்கு ஆப்போசிட்டில் இதை கட்டி விட்டுறணும். இந்த கைப்பிடியை கட்டி விட்டு மீதி உள்ள வயரில் வந்து உள்ளே கோர்த்து விட்டணும். இந்த மாதிரி நாட்டு போட்டு அப்படி முடிஞ்சிட்டு இப்போ இங்கேருந்து அதுக்கு நேரம் ஆப்போசிட் இதில் கீழே நல்லா அந்த சென்டர் 4 அடி போட்டோம்ல அதில் நடுவில் கோர்த்துடணும். கோர்த்து நல்லா முடிச்சு போட்டுட்டு அதுக்கடுத்து எக்ஸ்ட்ரா உள்ள வயரெல்லாம் நம்ம கோர்த்துட்டு கட் பண்ணி விட்டுறணும். இந்த ஒரு அடியில் வயர் கட் பண்ணி இந்த மாதிரி இந்த கூட கைப்பிடி வந்து அங்கிட்டு நகராமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கட்டி விட்டுறணும். ரெண்டு பக்கமும் இதே மாதிரி ஒரு அடியில் வயரை கட் பண்ணி அங்கே அந்த ஹோலில் மாட்டி வெளியே எடுத்து 2வது தடவை மாட்டி உள்ளே கூடி முடிச்சு போட்டு இந்த எக்ஸ்ட்ரா உள்ள வயரையும் கோர்த்து விட்டுட்டு கட் பண்ணிடணும் மீதி உள்ள வயரை. அதே போல் இந்த சைடும் கட்டி விட்டுறணும்.